ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? அது என்னங்க அதிசாரம்? ஒரு முன்னோட்டம். அடுத்த வருஷம் மே மாதம் குரு பயிற்சி நடக்கப் போகிறது. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர வேண்டிய குரு பகவான் இந்த வருஷம் என்ன பண்ணுறார்? ஒரு முன்னோட்டமாக இப்பயே அக்டோபர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஒரு தடவை ட்ரையல்ஸ் வந்துட்டு போகிறார். ஒரு எப்போது இப்போ நம்ம இவரெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், இந்த பேட்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையல்ஸ் அப்படின்னு போடுவாங்க தெரியுமா? ஒரு 3 பால் அப்படி ட்ரையல்ஸ் போடுவோம். அது மாதிரி இவர் ஒரு மாதம் நம்ம லக்னத்துக்கு சும்மா வந்து பார்த்துட்டு போகிறார். அப்போ அவருக்கு யாருங்க இதெல்லாம் சொல்கிறது? அவர் ஏங்க இப்படிலாம் பண்ணுறாரு? அவர் இஷ்டம். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி திடீர்னு முன்னாடி போவார், திடீர்னு பின்னாடி வருவார். அவர் இஷ்டம், அவர் யாரும் கேட்க முடியாது. ஸோ அப்போது இப்போ மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் 8லேருந்து நவம்பர் 2வது வாரம் வரை வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? இப்போது ராசியிலே ராசிநாதன் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்லும்போது 3 என்பது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்திலே குரு பகவான் மறைகிறாரே என்று வருந்த வேண்டாம். இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? 3ஆம் இடம் என்பது குரு பகவான் எட்டுக்குடையவன். 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான். விபரீத ராஜயோகம். 8குடையவன் 3ஆம் இடத்தில் மறைந்து ராஜயோகத்தை தரும்போது அசட்ஸ் அதிகமாகிறது. உங்களுடைய அசட்ஸ் அதிகமாகிறது. 8குடையவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஆயுள் பாவம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறது. 8குடையவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கான என்ன சொல்கிறது, ஒரு சொத்து, ஏதாவது ஒரு சொத்து. சார் எங்கள் மாமனார் சார், சின்ன மாமனார் சார், அவருக்கு இப்போ யாருமே கூட பிறந்தவங்க பிள்ளைங்கள்லாம் கைவிட்டாங்க. அவர் வெறுத்து போய் என் மாமனாருக்கு அண்ணனுங்கிற பேசிஸில் சொத்து எழுதி கொடுத்துட்டாரு. எங்கள் மாமனார் ஒரே பொண்ணு தாங்கிற பேசிஸில் என் ஒய்ஃபுக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டாங்க. என் ஒய்ஃபு எனக்கு அது எழுதி கொடுத்துச்சு சார். மொத்தமாக 2 ஏக்கர் சார் கேரளாவில். 2 ஏக்கரா? கேரளாலையா? கேரளாவில் 2 ஏக்கர் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அது ஒரு 3 கோடி வருது சார். 3 கோடியா? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம்டா சார். சில நேரங்களில் சொத்து எப்படி சேரும்னே தெரியாது. நமக்குன்னு வரணும்னு விதி இருந்ததுன்னா அது எப்படியாவது யாராவது ஒருத்தர் உங்களுடைய சர்வீஸை கண்டு நான் சந்தோஷப்பட்டு இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி கொடுத்துட்டு போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு கடையில் வேலை செஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஃபாரினில் அவருக்கு பையனுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு அந்த கடையை அவருக்கே கொடுத்துட்டு போயிட்டார். நல்லா வேலை பார்க்குறேன், இந்த கடை நீயே வச்சுக்கோ. பாருடா, தான் அதிர்ஷ்டங்கிறது. இந்த 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்த விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது பெரிய அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கப் போகிறது. அது என்னன்னெலாம் தெரியாது, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம். அது திடீர்னு தொழிலே மாறப்போகிறது. ஒரு கார் வச்சுருக்கீங்க, கரெக்டாக இஎம்ஐ அடைக்கிறீங்க, டியூ அடைக்கிறீங்க. அப்போது அந்த காரை நீங்களே வச்சுக்கோங்கன்னு உங்கள் ஓனர் சொல்லிடுவார். அது போன்ற அதிசயங்கள்லாம் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, அது மாதிரி இன்னும் இந்த நல்லவர்கள்லாம் உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே உலகத்தில் நல்லவர்களே இல்லாமலாம் ஒன்றும் போயிடல. இன்னும் சில நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. ஸோ அது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இப்போ 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். சில பேர் பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் அண்ணனும் ஒரு இடத்துல லேண்டு வாங்கியிருக்கோம் சார். முன்னாடி எங்கள் அண்ணன் வச்சுருக்காரு, பாதை விட மாட்டேங்கிறார் சார், என்ன சார் செய்கிறது? அவர் விட்டாதான் சார் அந்த இடத்துக்கு போக முடியும். வம்புக்குன்னா பண்ணுறாரு சார். கேட்டால் ஒரு 10 லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறாரு சார். அது ஒன்றும் இல்லாத இடம் சார், அதுக்கு போய் கேட்குறாரு சார். இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு தான் அப்படி கேட்குறதே. ஸோ அப்போது அதெல்லாம் இந்த நேரத்தில் அண்ணனே வந்து சரி போடா போடா என்று சொல்லி கொடுக்கின்ற ஒரு யோகங்கள். ஸோ சகோதர பாவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு வேற என்னெல்லாம் நடக்கும்? 3ஆம் இடம் என்பது முயற்சி. உலகத்திலே ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த முயற்சிங்கிற ஒரு இடத்த இந்த குரு பகவான் வந்துட்டார்னா முயற்சி அத்தனையும் வெற்றி பெறுகிறது. அந்த வெற்றி பெற்ற முயற்சி ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு அழகான சுலோகம் சொல்லுவார்கள் நண்பர்களே, ஷனை பந்தகா. ஒவ்வொரு அடியும் நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாகத்தான் எடுத்து வைக்க முடியும். ஷனை கந்தகா. ஒவ்வொரு சட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு த்ரெட்டால் உருவாக்கப்பட்டது. ஷனை மஸ்தகா. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு மலை மேலே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏற முடியும். பர்வத்த மஸ்தகான்னு வரும். ஷனை விட்டம். ஒவ்வொரு ஸ்பூனாக தான் சாப்பிட முடியும். ஷனை வித்யா. ஒவ்வொரு பருக்கே அது இப்படி தான் சாப்பிட முடியும் சாப்பாடு. வித்யா ஒரு பேஜாக தான் படிக்க முடியும்.
அப்போது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், ப்ராசஸ் பை ப்ராசஸாக தான் நடக்கும். டோன்ட் ரஷ் த ப்ராசஸை ரஷ் பண்ண முடியாது. உங்கள் பிஸ்னஸும் அப்படி தான் பொறுமையாக தான் வளரும். இப்போ முயற்சியில் குரு வந்துட்டார், முயற்சி பண்ண போகிறீங்க. அந்த முயற்சி தொடர்ந்து பெரிய முயற்சியாக மாறி, தொடர் முயற்சியாக மாறி வெற்றியை பெறுவீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே போட்ட உடனே இன்றைக்கே ஒரே ஷாட்டில் பெரிய ஆள், அப்படி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படி நடக்கவே நடக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது புதிய எண்ணங்கள், சில நண்பர்களோடு சேரும்போது அப்படிலாம் தோணும், உருப்புடணும்னு எண்ணம் வரும். சில பேரோட சேர்ந்தால் உருப்பிடவே கூடாதுன்னு எண்ணம் வரும். அது அவை சேர்க்கை. இனிமேல் உங்களுக்கு நல்ல சேர்க்கை வரும். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது வெளிநாடு, 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப், 7ஆம் இடம் என்பது உங்களுடைய கணவன் மனைவி உறவு, டைவர்ஸு போன்ற பிரச்சனைகள்லாம். சார் தேவையே இல்லாமல் ஒரு சண்டை சார், தண்டத்துக்கே என் பொண்டாட்டி சண்டை போட்டு போனவன் சார், இன்றைக்கி வரைக்கும் வரல சார், எல்லாம் சரியாகும். குரு பகவானுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு மனைவி திரும்ப உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல ஃபாரின் போகிறீங்க, கனடா போகிறீங்க, ஒன்டேரியா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, ஒரே சந்தோஷம்தான் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்ததாக குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே வேறு என்ன பலன்கள்லாம் ஏற்படும் என்றால், இந்த குரு உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது உங்களுடைய காதல். மின்னலே ஏ மின்னலே, அப்படி ஒரு மனிதனுக்கு இந்த காதல் மட்டும் இல்லைன்னா அந்த உலகம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அவன் எவ்வளோ பெரிய மெண்டலாகி சுற்றிட்டு இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு காதலி, அவனுக்கு ஒரு ஜோடி, இது யாரோ ஒவ்வொருத்தர். அது இருக்கிறதுனால தான் உலகம் அமைதியாக இருக்குது. இல்லைன்னா இந்த இவனுங்க பண்ணுற டார்ச்சருக்கெல்லாம் நம்ம என்றைக்கோ வெட்டிட்டு ஒருத்தர் சண்டை போட்டு போயிருப்போம். இது அப்படி கூலண்ட் மாதிரி, காதல்னு ஒரு கூலண்ட் இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அடுத்ததாக இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்திலே வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறார். அவரை குரு பார்க்கும்போது வக்கர சனி தன்னுடைய இதை மாற்றிக்கிட்டு வக்கரத்தை மாற்றிக்கொண்டு மங்களச்சனியாக மாறிவிடுகிறார். பொன்னான பலன்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. இந்த மங்களச்சனியாலே பல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க சொல்லியிருந்தேன், அகலக்கால் வைக்காதீங்க, பார்த்து ஒன்று பண்ணுங்கன்னா அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தியாகி பிடிச்சபடி பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பேரியருமே கிடையாது. நீங்கள் எதையாவது பண்ணுங்கள், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்சபடி வாழ்க்கை மாறப்போகிறது. இதெல்லாம் ஏற்படும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து குரு பகவான் முதல்ல, இதில் முக்கியமான விஷயமே அக்டோபர் மாதம் என்ன நடக்கிறது, இந்த செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது செவ்வாயை குரு பகவான் பார்த்து குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. குரு சந்திரனில் அமர்ந்து குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. குரு மீனத்தில் இருக்கின்ற சனியை பார்த்து சனி வக்கர நிவர்த்தியை வக்ரம் காம்டவுன் ஆகிறார். இத்தனை நல்ல விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம்.